இன்றைக்கு வரைக்கும் பெரியார எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. இந்துத்துவவாதிகளும் பிஜேபி காரர்களும் எஸ் காரர்களும் சங் பரிவார் கும்பல்களும் தொடர்ந்து பெரியாருடைய கருத்துக்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா செயல்படுறாங்க. இப்ப கூட பெரியாருன்னு சொன்னாவே கடுமையா எதிர்க்கிறாங்க. பெரியார பத்தி பேசினாலே பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்புறாங்க. அது சர்ச்சையை ஆக்குறாங்க. தமிழ்நாட்டு அளவா இருக்கட்டும், இந்திய அளவா இருக்கட்டும், சர்ச்சையை ஏற்படுத்துறாங்க. இந்துத்துவவாதிகள் தந்தை பெரியாரை எதிர்க்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இந்துத்துவவாதிகளுக்கு மதம் இருக்கணும், ஜாதி இருக்கணும், பிராமணர்களுடைய தலைமையில தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு அவங்களுக்கு இருக்கு. இந்த தேசத்தை இந்து தேசமா உருவாக்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா வட இந்தியாவுல முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றிக்கிட்டே வராங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இந்துத்துவத்தினுடைய கட்சியோ தத்துவமோ எடுபடாம போனதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறவர் தந்தை பெரியார். அதனாலதான் இந்துத்துவவாதிகள் பெரியாரை கடுமையா எதிர்க்கிறாங்க. 2000 வருஷம் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைச்ச இந்த பிராமணத்தையும் இந்து தத்துவத்தையும் மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தினதுல தந்தை பெரியாருக்கு மிக பெரிய பங்கு இருக்கு. அதனாலதான் இந்துத்துவவாதிகளுக்கு பெரியாரை எப்பவுமே எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு.